2G அலைக்கற்றை ஒதுக்கீடு விவகாரத்தில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு பொறுப்பு உண்டு என இந்திய தணிக்கைத்துறை முன்னாள் தலைவர் வினோத் ராய் பரபரப்பான தகவலை தெரிவித்திருந்தார். இதுகுறித்து தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் ராகவன் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் ஆகியோர் முன்வைக்கும் கருத்துக்களை இன்றைய ஆளுக்கு ஒரு நிமிஷம் பகுதியில் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். 2G வழக்கை பொறுத்தவரை முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு தெரியாமல் இந்த ஊழல் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. என்னென்று சொன்னால், கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் முன்னாள் தலைமை கணக்கு ஆய்வாளர் சொல்லியிருக்கிறார். ஒரு பேட்டியில் சொல்லும் பொழுது மன்மோகன் சிங் அவர்களுக்கு இது தெரியும் என்று சொல்லியிருக்கிறார். அது அவர் சொல்லும் பொழுது இன்னொரு விஷயத்தையும் சொன்னார். கமல்நாத் முன்னாள் அமைச்சரும் கூட இது பற்றி மன்மோகன் சிங் அவரிடம் பேசியிருக்கிறார் என்று சொன்னார். கமல்நாத் அவர்களும் கூட வினோத் ராய் அவர்கள் சொன்னதை ஆமோதித்திருக்கிறார். இது இந்த 2G வழக்கில் தவறான கொள்கைகளை நாம் கடைபிடிக்கிறோம், குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அமைச்சரவை குழு அமைக்கப்பட வேண்டும், அதுதான் அதை முடிவு செய்யணும் அப்படின்னு ஏற்கனவே நான் பிரதமர்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே இதையெல்லாம் பார்க்கும்பொழுது, ஆனால் இந்த அமைச்சரவை குழு அமைப்பதா இருக்கட்டும், கமல்நாத் அதே போல நிதி அமைச்சகம் கூட அறிவுறுத்திருக்கிறது, அதையெல்லாம் எடுத்துக்கொள்ளவே இல்லை பிரதமர் மன்மோகன் சிங். ஆகவே அவருக்கு தெரியாது என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. பிரதமருக்கு தெரியாமல் இவ்வளவு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. இப்பொழுது வினோத் ராய் ஏதோ புதிதாக தகவல் சொல்லியிருக்கிறார். இதில் மன்மோகன் சிங் அவர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. நானும் பிரதமர் பழைய இந்திய குடியரசுத் தலைவரும் சேர்ந்தே நாங்கள் பிரதமரிடம் பேசினோம். இன்று கமல்நாத் அவர்கள் கடிதம் எழுதினார்கள், இவருக்கு தெரிந்தே நடந்திருக்கிறது என்பதை போன்ற குற்றச்சாட்டுக்களை எல்லாம் இன்று வினோத் ராய் வைத்திருக்கிறார். இன்று ஆட்சியில் இருப்பது மன்மோகன் சிங் அல்ல, இன்று ஆட்சியில் இருப்பது காங்கிரஸ் அரசாங்கமும் இல்லை. இன்று நரேந்திர மோடி பிரதமராக இருக்கிறார், அவருக்கு கீழே CBI பணியாற்றுகிறது. இந்த நிமிடத்திலே கூட அவர்கள் புதிதாக ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யலாம். புதிதாக கிடைத்திருக்கிற சாட்சியங்களின்படி மன்மோகன் சிங் அரசோ அல்லது அவரோட அமைச்சரவையில் பங்காற்றிய யாரோ இந்த வழக்கிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், எனவே அவர்களையும் நீங்கள் இந்த வழக்கிலே சேர்க்க வேண்டும் என்று இப்பொழுது CBI நீதிமன்றத்திலே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதை யாரும் தடுத்து நிறுத்தவில்லை. இதை போலவே மன்மோகன் சிங்கை இந்த CAG அறிக்கையிலே சேர்க்கக்கூடாது என்று காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்னை நிர்பந்தப்படுத்தினார்கள் என்று வினோத் ராய் சொன்னது அப்பட்டமான முழுக்க ஜமுக்காலத்திலே வடிகட்டிய பொய் என்று சொல்வார்களே, அதை போல கலப்படமற்ற பொய்.